ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல நேரம் பிறந்து விட்டது. உனக்கான நேரம் மிக நன்றாகவே இருக்கிறது. நீ நினைத்து பார்க்க முடியாத அதிசயம் உன் வீட்டில் கூடிய விரைவில் நடக்கத்தான் போகிறது. இந்த நல்ல குறி கூறுவதற்காகவே இந்த காலை வேளையில் உன்னை தேடி உன் சாயப்பா உன் வீட்டுக்கே வந்திருக்கிறேன். உன்னுடைய விதி மாறும் தருணம் இதை கேட்கும் கணமே ஆரம்பம். இதை கேட்டுவிட்டு நிம்மதியாக இரு, மகிழ்ச்சியாக இரு. உன் மன தவிப்பு எனக்கு புரியாமல் இல்லை, உன் மன போராட்டமும் எனக்கு தெளிவாகவே புரிகிறது. நிம்மதி என்பது உன் வாழ்க்கையில் இல்லாமல் போயிருக்கிறது. பல நாட்களாக நிம்மதியை இழந்து தவித்துக் கொண்டிருப்பதும் எனக்கு தெரியாமல் இல்லை. உன் மனதில் பலவிதமான பிரச்சனைகளை சுமந்து கொண்டிருக்கிறாய், பல சோகங்களை சுமந்து கொண்டும் இருக்கிறாய். உன்னை எனக்கு நன்றாகவே தெரியும், உன் நிலைமை எனக்கு தெரியாதா என்ன? இதுவும் கடந்து போகும் என் குழந்தையே, இந்த நொடியும் கடந்து போகும். பொறுமையாக இரு, பொறுத்திருந்து பார். எல்லாம் உன் வாழ்வில் நல்ல விதமாக நடக்கும்படி நான் மாற்றி காட்டுகிறேன் அனைத்தையும். உனக்கு நேரம் மிக நன்றாகவே இருக்கிறது. அதிர்ஷ்டம் உன் பக்கம்தான் இருக்கிறது. அதிர்ஷ்ட காற்று உன் பக்கம்தான் வீசப் போகிறது. இனி வரப்போகும் நாட்கள் உன் வாழ்க்கையில் பிரகாசமான எதிர்காலம் பிரகாசமாகவே ஜொலிக்கப் போகிறது. மிக பிரம்மாண்டமான வாழ்க்கையை நிச்சயமாக வாழத்தான் போகிறாய். உன்னுடைய துயரங்களெல்லாம் துடைப்பது என்னுடைய கடமை. உன் துயரங்களையெல்லாம் துடைத்து நல்ல செய்தி, மகிழ்ச்சியான செய்தியை உன்னிடம் சேர்ப்பது உன் சாயப்பாவின் கடமை. என்ன நடந்தாலும் என்னதான் நிகழ்ந்தாலும் நம்பிக்கையை மட்டும் எப்பொழுதும் கைவிட்டு விடாதே. நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. நீ வேண்டிய அனைத்தையும் நிச்சயமாக நான் உனக்கு நிறைவேற்றி தருவேன். உனக்கு என்ன வேண்டும், எதை கொடுத்தால் நீ மகிழ்வாய் என்பது உன்னை தவிர உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். உன் வாழ்விற்கு என்ன தேவை என்பதை நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைக்கிறாய். ஆனால் உன் வாழ்விற்கு எது தேவை என்பதை நான் பார்த்து பார்த்து உனக்கு செய்து கொண்டே இருப்பேன். எப்பொழுதும் என்னாலும் எல்லா நொடியும். என்னுடைய பொக்கிஷத்தை, என் பிள்ளைகளாக உங்களை நான் கவலைப்பட்டு கொண்டே இருக்க விட்டு விடுவேனா? நம்பிக்கையாக இரு. உன் அப்பா மீது முழுமையாக நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் எதற்குமே நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சந்தேகம் இல்லாமல், எந்த ஒரு கேள்வியுமே இல்லாமல் நமக்கு எது நல்லது, நம் வாழ்க்கைக்கு எது நல்லது என்பதோ அது நிச்சயமாக நம்மிடம் வந்து சேரும். நம்மிடம் வந்து சேர்ப்பார் என்ற நம்பிக்கையை உன் மனதில் தீர்க்கமாக வளர்த்துக்கொள். தீர்க்கமாகவே பதிய வைத்துக்கொள். எப்பொழுதுமே நேர்மறை எண்ணத்தோடு இரு. எதிர்மறையான எண்ணங்கள் வேண்டவே வேண்டாம். உலக நடப்பை நினைத்துப்பார். உலக நன்மையை நினைத்துப்பார். அனைவரையும் சிந்தித்துப்பார். நேர்மறை எண்ணம் யாரிடம் இருக்கிறதோ, நேர்மறை எண்ணத்தோடு யார் வாழ்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக வாழ்வில் ஜெயித்து கொண்டே இருக்கிறார்கள். இனி எப்பொழுதும் வாழ்க்கையில் ஜெயித்து கொண்டுதான் இருப்பார்கள். அதைதான் உன்னையும் பின்பற்ற சொல்கிறேன். உன்னுடைய துக்கமான நாட்களிலும் மன போராட்டமான நாட்களிலும் கூட மனதில் நம்பிக்கையோடு, முகத்தில் ஒரு விதமான புன்னகையோடு உன் நாட்களை கடந்து பார். உன்னுடைய தடைகள் அனைத்துமே வெற்றி படிகட்டுகளாக மாறும். நான் மாற்றி அமைப்பேன். ஆம் குழந்தையே, உன்னை மாற்றிக்கொள், உன் மனதை மாற்றிக்கொள், உன் வாழ்வை மாற்றிக்கொள். நிச்சயமாக மாற்றிக்கொள். மாற்றம் உன்னை தேடி வரும் சர்வ நிச்சயமாக. ஏனென்றால் உனக்கு நேரம் மிக நன்றாகவே கூடியிருக்கிறது. நேரம் நன்றாகவே இருக்கிறது. நினைத்து பார்க்க முடியாத அதிசயம் உன் வீட்டிலும் உன் வாழ்விலும் நடக்கத்தான் போகிறது. அதற்கு உன் சாயப்பா நானே பொறுப்பு. உன் சாயப்பா கூறுவதை நன்றாக செவித்து கொடுத்து கேள்.
அதை பின்பற்றுவது சற்று கடினமான காரியம்தான். ஆனால் பின்பற்றி பார்க்கலாம் தானே? நம்பிக்கையோடு போராட்டமான எண்ணத்தோடு பின்பற்றிப்பார். நீ தொட்டது எல்லாமே உனக்கு வெற்றிகரமாகவே நடக்கும், வெற்றியாகவே முடியும். தேவையில்லாமல் உன்னையே வருத்திக் கொள்ளாதே, உன் மனதை காயப்படுத்திக் கொள்ளாதே. உன் வாழ்க்கையில் நீ தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை நான் நன்கு அறிவேன். என்ன நடந்தாலும் என்னதான் நிகழ்ந்தாலும் உன்னை என் கரம் கொண்டு நான் ஒவ்வொரு நொடியும் காப்பாற்றிக் கொண்டுதான் இருக்கிறேன். நிச்சயமாக இனி வரும் நாட்கள் எல்லாமே உனக்கு சாதகமாக மாறப்போகிறது, மாறத்தான் போகிறது. ஆம் குழந்தையே, நீ போராடும் மிகப்பெரிய பிரச்சனை தீரத்தான் போகிறது. நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயம் உன் வீட்டில் நடக்கத்தான் போகிறது. உனக்கு நேரம் மிக நன்றாகவே இருக்கிறது. நான் இருக்கிறேன். நமக்காக யாருமே இல்லையே, என்ன செய்வது ஏது செய்வது என்று மறக்காதே, மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உன் சாயப்பா நான் உன்னோடு இருக்கும் பொழுது உனக்கு ஏன் மனக்கவலை? உன் சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? ஏதாவது ரூபத்தில் ஏதாவது ஒரு உதவி செய்து உன்னை நிச்சயமாக காப்பேன், உன்னை வெற்றியடைய செய்வேன். பசி அடங்கிய பின் கிடைக்கும் உணவும், மனம் வெறுமையற்று கிடைக்கும் பொழுது இருக்கும் பொழுது கிடைக்கும் அன்பும் பயனை தரவே தராது. ஏதாவது தவறு செய்துவிட்டு அந்த குற்றத்தை நினைத்து நினைத்து வருந்தும் பொழுதுதான் ஒரு மனிதன் மனிதனாக அவதாரம் எடுக்கிறான். அந்த மனிதனின் மனத்தை பற்றியும் புரிந்து கொள்ள அவனால் முடிகிறது. ஏதாவது தவறு செய்தால் நம் மனசாட்சி என்னும் குற்ற உணர்வே நம்மை கொன்றுவிடும் என்ற பயம் எல்லோரிடமும் இருந்தால் யாருமே குற்றம் செய்ய நினைக்கக்கூட மாட்டார்கள். கடவுளால் அவர்களின் வாழ்க்கை நிச்சயமாக நிறைவடையும். உன் அப்பாவாக அம்மாவாக அனைத்துமாக எப்பொழுதும் உன் சாயிநாதர் உனக்கு துணையிருப்பேன். நீ தடுக்கி விழும் சமயத்தில் உன்னை தூக்கிவிடும் தோழனாக, உன் தாயாக தகப்பனாக அனைத்துமாக நான் இருக்கும் பொழுது நீ தவறான பாதையில் எப்படி செல்வாய்? உரிமையில்லாத உறவும், உண்மையில்லாத அன்பும், நேர்மையில்லாத நட்பும், அது மட்டும் அல்லாமல் நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையும் எப்பொழுதுமே நிரந்தரமே இல்லை என் குழந்தையே. இதை முழுவதுமாக நன்றாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் செயல்படு. உன்னை யாராவது ஏமாற்றினார்கள் என்றால் அவர்களிடம் மறக்காமல் நன்றி சொல்லிவிடு. ஏனென்றால் நீ மறுபடியும் மற்றவர்களிடம் ஏமாறாமல் எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்ததற்காக அவர்களிடம் மனதார நன்றி சொல்லிவிடு. அது மட்டுமல்லாமல் நல்லவர்களாக நடித்து உன்னிடம் பழகியவர்களுக்கும் நன்றியை சொல்லிவிடு. ஏனென்றால் மற்றவர்களிடம் எப்படி ஏமாறாமல் இருக்க வேண்டும் என்று அவர்கள் உனக்கு கற்றுக் கொடுத்ததற்காக மறக்காமல் நன்றியை சொல்லிவிடு. உன்னிடம் இருந்து விலகிய உறவுகளுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லிவிடு. ஏனென்றால் வாழ்க்கையில் எப்படி தனியாக போராட வேண்டும், தனியாக நின்று சாதிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்ததற்காக அவர்களிடம் உன் நன்றியை சொல்லிவிடு. எல்லாம் கிடைத்தவர்கள்தான் எனக்கு எதுவுமே இல்லை என்று நினைத்து நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். எதுவுமே கிடைக்காதவர்கள் இருப்பதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாகத்தான் வாழ்கிறார்கள். எனவே என் குழந்தையே, உனக்கு கிடைத்திருக்கும் இந்த அற்புதமான பொக்கிஷமான வாழ்க்கையை எவ்வளவு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ முடியுமோ அவ்வளவு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். கிடைக்காததை நினைத்து நினைத்து வருந்தாதே, ஏங்காதே, மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே. அப்படி ஏங்கி தவிக்கும் பொழுதுதான், ஏமாற்றம் வரும் பொழுதுதான் மனது வெறுமையாகும். மனது தானாகவே வருத்தப்படும். மனது வருத்தப்பட்டால் மனதில் நிம்மதி இருக்காது. நிம்மதி இல்லை என்றால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தானாகவே வந்த இடம் தெரியாமல் போய்விடும். உன் மனதை சந்தோஷமாக வைத்துக்கொள். மன நிம்மதியை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் சாயிநாதர். இனி உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் நன்மையாகவே இருக்கும். உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி வெற்றியடைவதற்கான அத்தனை வழிகளையும் நான் உனக்கு காண்பிக்கப் போகிறேன். நான் உனக்கு உறுதுணையாக இருக்கப் போகிறேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே பயப்படவோ அவசியமே இல்லை. தேவையில்லாமல் உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே.
இந்த மூன்றில் ஒன்றை நீ தொட்டிருப்பாய், நிச்சயமாக தொட்டிருப்பாய் என்று உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். இதில் நீ தொட்ட எண் ஒன்றாக இருக்கும் பட்சத்தில் மற்றவர்களின் மீது நீ மிகுந்த அன்பாகவும் அக்கறை உள்ளவராகவும் இருப்பாய் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. பிரச்சனைகளை எளிதாக கையாள உன்னால் முடியும் என்பதும் உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். தைரியமிக்கவராக இருப்பாய் நீ. அது மட்டுமல்லாமல் கூட்டத்தில் இருக்க விரும்ப மாட்டவே மாட்டாய். தனக்கென ஒரு அடையாளம் இருக்க வேண்டும் என்று உன் மனதில் ஒரு புது நினைவு வந்து கொண்டே இருக்கும். எந்த செயலையும் புத்தி கூர்மையோடு செயல்பட்டு அது வெற்றியை அடைய வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். என் அன்பு குழந்தா, முதலாம் எண்ணை தொட்ட என் பிள்ளையே, உனக்கு எப்பொழுதுமே வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றிதான். என் அன்பு குழந்தா, நீ தொட்ட எண் இரண்டாம் எண்ணாக இருக்கும் பட்சத்தில் படைப்பாற்றல் மிக்கவராக நீ நிச்சயமாக இருப்பாய். மேலும் கற்பனை திறன் உடையவராகவும் கண்டிப்பாக இருப்பாய். கூச்ச சுபாவம் உள்ளவராகவும் இருப்பாய். மற்றவர்களிடம் ஆழமான அன்பையும் நேர்மையான குணத்தையும் வெளிப்படுத்தும் ஒரு பிள்ளையாகவே இருப்பாய். நீ என்னுடைய பொக்கிஷம். உன்னுடைய அன்பை புரிந்து கொள்ள உன்னை சுற்றி இருப்பவர்கள் தவறும் பட்சத்தில் உன் அன்பை வெளிப்படுத்தி கொண்டே இரு. உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும்படி நான் பார்த்து கொள்கிறேன். என் அன்பு குழந்தையே, நீ தொட்ட எண் 3ஆக இருக்கும் பட்சத்தில் மற்றவர்களிடம் எப்பொழுதுமே வெளிப்படைத்தன்மையாக இருப்பாய். உன் நண்பர்களில் நீதான் சிறந்து விளங்குவாய். ரசனை உள்ளவர்களாகவும் நீ கண்டிப்பாக இருப்பாய். கலை மற்றும் வேடிக்கையான நபராகவும் இருந்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே, உன் கனவுகள் எல்லாம் நினைவாகும். அதை நினைவாக்க முயன்று கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. நிச்சயமாக உன் கனவு நினைவாகி தீரும். நான் அதற்கு உறுதுணையாக எப்பொழுதும் உன் அருகிலேயே இருந்து கொண்டே இருப்பேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ கவலையோ வேதனையோ விரக்தியோ பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் நான் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழாது. நிகழும்படி நான் விட்டுவிடவும் மாட்டேன். நான் இருக்கிறேன். உன் கால்கள் இனி மலர் பாதையில் பயணிக்கப் போகிறது. ராஜாங்க வாழ்க்கையை கைப்பற்றப் போகிறாய். உன்னுடைய துன்பமெல்லாம் இன்றோடு முடிந்தது. இனி உன் வாழ்நாளில் எல்லாமே பேரின்பம்தான். இப்பொழுது உன் மனதில் எதையெதையோ நினைத்து வேதனையில் இருக்கிறாய். அது எனக்கு தெரியும். உன்னுடைய வேதனைகள் என்ன என்பதும் எனக்கு தெள்ளத் தெளிவாக தெரியும். ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக கூறுகிறேன், உன்னுடைய வேதனைகள் நீங்கிவிடும். உன்னுடைய விதி சரியானதுதான். நீ வேதனைப்படும் அளவிற்கு உன்னுடைய விதி அவ்வளவு மோசமாக இல்லை. நீ செய்த பாவ புண்ணிய கணக்குப்படிதான் உன் கர்மா இப்பொழுது உன் வாழ்க்கையில் இன்பமாகவும் சந்தோஷமாகவும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்வில் நீ அனுபவிக்கும் துன்பங்களும் சரி, நீ அனுபவிக்கும் சந்தோஷமும் சரி, நீ செய்த கர்ம பலனின் காரணமாகத்தான் என்பதை புரிந்து கொண்டு நடந்து கொள். என்னுடைய திட்டப்படிதான் எல்லாம் இதுவரை சரியாக நடந்து கொண்டிருந்தது. இனியும் அப்படித்தான் நடக்கும். என் திட்டப்படிதான் உன் வாழ்க்கையில் எல்லாம் சரிவர நடந்து கொண்டிருக்கிறது. இது நாள் வரை எதுவும் தவறாக நிகழவில்லை. நிகழவும் நிகழாது. நிகழவும் நான் அனுமதிக்க மாட்டேன். நடப்பது அனைத்துமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுதான். இது நாள் வரை எல்லாம் சுபமாக நடந்து கொண்டிருக்கிறது. எதற்குமே நீ காரணக்கர்த்தாவாக ஆகிவிட முடியாது. ஒரு விஷயம் உனக்கு சரியாக நடப்பதும் தாமதமாக நடப்பதும் உன்னுடைய விதிவசத்தால் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. நீ செய்த கர்மா
நீ செய்த பாவ புண்ணியத்தின்படிதான் உன் வாழ்வில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து தப்புவதற்கு யாருக்குமே உரிமையில்லை. யாரும் தப்பவும் முடியாது. நம் கர்மாவை கழித்தேதான் ஆக வேண்டும் இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே. என் அன்பு பிள்ளையே, மற்றவர்கள் உன்னை எத்தனை முறை எத்தனை வழியிலும் வசைபாடினாலும், உன் மனம் புண்படிப்படியாக அவர்கள் பேசினாலும் அமைதியாக இருந்துவிடு. உன் மனவேதனை, உன் கசப்பான அனுபவங்கள், உன்னுடைய சோதனையான காலங்கள் எல்லாவற்றையும் இன்று நினைத்தால் கூட எனக்கு மிக மன வருத்தமாக இருக்கிறது குழந்தையே. இதுநாள் வரை நீ பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். இதுநாள் வரை நீ சந்தித்த அவமானங்கள் எல்லாம் போதும். இதுநாள் வரை நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் போதும். இதுநாள் வரை நீ அனுபவித்த வேதனை எல்லாம் போதும். உன்னுடைய அனைத்து துன்பங்களையும் வேதனைகளையும் நினைக்க நினைக்க என் மனப்படும் பாட்டை யாருமே சொல்ல முடியாது. யாருமே அதை விவரிக்கவும் முடியாது. குழந்தையே, போனது எல்லாம் போகட்டும், முடிந்தது எல்லாம் முடியட்டும். உன் வாழ்க்கையில் நீ இதுவரை பட்டதெல்லாம் இதோடு முடிந்து போகட்டும். இனி உனக்கான வாழ்வு பிரகாசமாக அல்ல, மிக பிரகாசமாக காத்து கொண்டிருக்கிறது பிள்ளையே. கவலைப்படாதே என் பிள்ளையே. உன்னுடைய இதயத்தின் சத்தம் நன்றாகவே, ஏன் மிக நன்றாகவே எனக்கு கேட்கிறது. நீ பெற்ற அவமானங்கள், நீ பெற்ற தோல்வி, நீ பெற்ற துன்பங்கள் எல்லாம் நாளை உன்னுடைய வெற்றிக்கான விதைகளாகவே இருக்கும், உரங்களாகவும் இருக்கும். உன்னுடனேயே நான் இருந்து உன்னை காப்பதுதான் என்னுடைய வேலை என் பிள்ளையே. இந்த உலகத்தில் இயங்கும் அனைத்துமே என்னுடைய கட்டளைப்படிதான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. என் திட்டப்படிதான் எல்லாம் சுபமாக நடந்து கொண்டிருக்கிறது. நீர், நிலம், காற்று, பூமி, ஆகாயம், பிரபஞ்சமே இந்த ஒரு என் கட்டளைக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறது. என்னுடைய அசைவுகளுக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள். குழந்தையே, நான் உனக்காகவே அவதரித்தவன் என்பதை புரிந்து கொள். தினமுமே உன்னுடைய கர்ம பலன்களை குறைப்பதற்கான வேலையில்தான் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. உன்னுடைய கஷ்டங்களையும் உன்னுடைய தேவைகளையும் என் காலடியில் விட்டுவிட்டு நிம்மதியாக இருந்துவிடு. என்னை முழுவதுமாக சரணாகதி அடைந்தார் அவர்கள் வெறும் கையோடு சென்றதாக ஆதாரமே எங்குமே இல்லை. என் பிள்ளையே, உன் சாயப்பா ஷீரடி சமாதியிலிருந்து பொய்யுரைக்க மாட்டேன். இதை கேட்கும் நொடி முதல் சில நல்ல அறிகுறிகளை உணர்வாய் நிச்சயமாக. இது என்னுடைய வெறும் வார்த்தைகள் அல்ல, உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். இந்த சத்திய வாக்குகள் நிச்சயமாக உன் வாழ்வில் பலிக்கும். அதற்கான அறிகுறியை நீயே உணர்ந்து கொள்வாய். நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேள். உனக்கான அந்த அறிகுறி நிச்சயமாக உனக்கு புலப்படும். இதோ இப்பொழுதுமே உனக்கான வாக்குகளை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். நீயும் போதுமானவரை காத்திருந்து விட்டாய். போதுமானவரை பொறுமையோடு காத்திருந்து விட்டாய். உன் பொறுமைக்கான பரிசு, உன் பொறுமைக்கான பதில் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து நான் கொடுப்பேன். இனிமேல் நீ எங்கேயும் எதற்காகவும் காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் நானே வந்து உன் வேலைகளை உனக்கு முன்பாகவே முடித்து தருவேன். உன்னுடைய கர்ம வினைகளிலிருந்து உன்னை காப்பேன். உன் கர்ம வினைகளில் இருக்கும் வலிமைகளை நான் எடுத்துக்கொண்டு உனக்கு அதற்கான பயிற்சியை, அந்த கர்ம வினைகளால் வரும் கஷ்டத்தை தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவத்தை நான் உனக்கு கொடுப்பேன். இது வெறும் வார்த்தையல்ல, உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். இனி வரும் காலமெல்லாம் உன்னுடைய கை ஓங்கி நிற்கப் போகிறது. உன்னை தேடி உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து சிலர் அவர்களை அறிமுகம் செய்து கொள்ள உன்னை தேடி வருவார்கள். நம் வாழ்க்கையிலா இந்த மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று நீயே ஆச்சரியத்துப்பட்டு அதிசயத்து நிற்கப் போகிறாய்.
நம் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்த்திவிட்டார் சாயப்பா என்ற வார்த்தைகள் உன் வாயிலிருந்து நிச்சயமாக வரும். கண்களில் வழியும் நீருடன் நிரந்தர தீர்வுக்காக என்னை நோக்கி நீ காத்து கொண்டிருந்தாயல்லவா? அழாதே என் பிள்ளையே. அந்த கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவது என்னுடைய பொறுப்பு. நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் முன்னேறுவாய். உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை உடனே தூக்கி எறிந்துவிடு. உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கேள். உன்னுடன் எங்கும் எப்பொழுதும் நான் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ சிறிதும் கவலையில்லாமல் தயக்கமில்லாமல் இரு. எந்த ஆபத்திலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எந்தவித சந்தேகமுமே வேண்டாம். ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாயா? உன் பாதை என்னாலேயே வடிவமைக்கப்பட்டது என்பதை தீர்க்கமாக நம்பு. நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவன். நான் உன்னுடன் நடைப்பயிற்சி செய்து கொண்டிருக்கிறேன். 8 திக்கிலும் இருந்து உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன். நீ சிந்தும் கண்ணீர் மட்டும் வலிகளை நான் உணர்வேன். நானே மருந்தாகவும் நானே உன் படைப்பாளியாகவும் இருந்து கொண்டிருக்கிறேன். எனது கண்களை நன்றாக உற்றுப்பார். உன் வலிகளை மௌனமாக குணப்படுத்தி உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறேன் உன் சாயி தேவா. நான் உன்னை பாதுகாப்பேன். உன் மீது அன்பாக இருக்கிறேன். என் அனுமதி இல்லாமல் எதுவுமே இங்கு நடக்காது. எவரும் எதையும் உனக்கு செய்யவும் முடியாது. நானும் எந்த தீங்கையும் உன்னை நெருங்கவும் விடமாட்டேன். உன் வாழ்வில்தான் எத்தனை தவிப்புகள், எத்தனை தியாகங்கள், எத்தனை ஏமாற்றங்கள், எத்தனை வேதனைகள், எத்தனை மன்னிப்புகள் எல்லாம் நடந்தும் கஷ்டங்களும் சோதனைகளும் குறைந்த பாடே இல்லை. பிரச்சனைகளும் இக்கட்டான சூழ்நிலைகளும் குறைந்த பாடே இல்லை. இவற்றையெல்லாம் சாயப்பாவிடம் கேட்டே தீர வேண்டும் என்று 1000 கேள்விகள் உன் மனதிற்குள் வைத்துக்கொண்டு என்னிடம் வந்திருக்கிறாய். அப்பாவிடம் கூட கேட்டாதான் கிடைக்குமா? கேட்க கேட்கத்தான் அப்பாவும் கண்களை திறப்பாரா என்ற கேள்வி தினம்தோறும் உன் மனதில் எழுந்து கொண்டுதான் இருக்கிறது. என் அன்பான பிரியமே, உன் மனதில் நீ எண்ணுவது, நினைப்பது, என்னிடம் பிரார்த்தனையாக வைப்பது, நீ வேண்டியது எல்லாமே எனக்கு தெரியும் குழந்தையே. தினம் தினம் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் என்று சொல்லி சொல்லிதான் உன்னுடைய தின விடியலையும் நீ கண் விழிக்கிறாய் என்பது கூட எனக்கு தெரியும். மணியே, எவ்வளவு சோகங்கள் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் இன்னல்கள் மட்டுமே உன் வாழ்க்கையை சூழ்ந்தே இருந்தாலும் உன் சாயப்பாவிற்கு பூஜை செய்வதற்கோ எனக்கு உணவளிப்பதற்கோ மறந்து விடாமல் உன்னுடைய தினசரி வேலைகளை நீ செய்து கொண்டுதான் இருக்கிறாய். இவ்வளவு அன்பையும் பாசத்தையும் என்மேல் கொட்டி கொட்டி தீர்க்கும் என் அன்பு பிள்ளைக்கு நான் எதுவுமே செய்யாமல் அமைதியாகவே இருந்து விடுவேன். உன் கஷ்டங்களை பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டே இருப்பேன் என்று நீ எப்படி நினைக்க முடிகிறது உன்னால்? உன் சாயப்பாவை அவ்வளவுதான் நீ புரிந்து கொண்டதா? உன் சாயப்பா அப்படி அல்ல என் குழந்தையே. என்மேல் அன்பையும் பாசத்தையும் பொழியும் என் பிள்ளைக்கு நான் 100 மடங்கு அனைத்தையும் கொட்டி கொட்டி வழங்குவேன் என்பது புரிந்து கொள். இதுதான் நிதர்சனமான உண்மை. இதுதான் உன் அப்பாவின் வாக்கும் கூட. என் வாக்கு என்றைக்கும் பொய்யாகாது குழந்தையே. தங்கமே, புலம்புவதை உடனே நிறுத்திவிடு. எதற்கெடுத்தாலும் முடிந்ததை நினைத்து நினைத்து மனவேதனையில் புலம்பிக் கொண்டே இருக்காதே. நீ புலம்புவதை நிறுத்தினாலே உன் வாழ்வில் நீ சிகரத்தை எட்டி பிடித்தே விடுவாய். உன் கண்களில் வழியும் நீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவதே உன் சாயப்பாவின் பொறுப்பு. மனவேதனையாக இருந்தால் என் கண்களை நன்றாக உற்றுப்பார். என் கரத்தை நன்றாக இறுக பற்றிக்கொள். என் காலடியில் முழுவதுமாக சரணடைந்து விடு. அனைத்தையும் நான் பார்த்து கொள்வேன். உன்னை விட்டு ஓடி சென்ற வெற்றியெல்லாம் மீண்டும் உன்னை நோக்கியே வந்து தீரும். அதை உன்னை நோக்கி திருப்பிவிடும் வேலையையும் உன் சாயப்பா பார்த்து கொள்கிறேன் என் குழந்தையே. மிகப்பெரிய ரெட்டிப்பு இன்ப அதிர்ச்சி உன் வீடு தேடி வரவைப்பேன்.
எதற்குமே பயப்படாதே. உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக எதற்குமே கலங்கி நிற்காதே. உன் அப்பாவின் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைப்பாயா என் பிரியமே? இது உனக்கான ஆறுதல் வார்த்தைகள் இல்லை என் தங்கமே. இது நிச்சயமான உன் சாயப்பாவின் தெய்வ வாக்கு.